வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தவரங்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் நார்சத்து இருக்க வேண்டியது அவசியம். நார்சத்து என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ரால்களை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கொத்தவரங்காயில் நார்சத்து இருக்குது. அதோடு சேர்ந்து புரதச்சத்துக்கள், கார்போஹைட்ரேட்டுகள், தாதுக்கள் மற்றும் கரையக்கூடிய நார்சத்தெல்லாம் கொத்தவரங்காயில் இருக்கிறதால இது நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்ளும். ஸோ கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளும் போது மேலும் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கப்பெற்று என்னென்ன நோய்கள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் தான். இது போல் தொடர்ந்து நீங்கள் நல்ல பயனுள்ள தகவல்களை பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்வதற்கு, பக்க விளைவுகளை எல்லாமே குறைத்துக் கொள்வதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். கொத்தவரங்காயோடைய அந்த உணவினுடைய அளவை நீங்கள் குறிப்பிடும்போது அதில் கலோரிகளினுடைய அளவு குறைவாக இருந்தாலும் உடலுக்கு தேவையான விட்டமின்கள், தாதுக்கள் எல்லாமே அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவாக இருக்குது. ஸோ நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் சாப்பிடணும். அந்த கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளில் ஊட்டச்சத்துக்கள் மட்டுமே அதிகமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு உணவு தான் கொத்தவரங்காய். இது நம்மளோட டயட்டை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் எடையை வெகுவாக குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய உணவுகள், ஊட்டச்சத்துக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா பசியை கண்ட்ரோல் பண்ணும். இதனால் அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு நம்ம இன்னும் நம்மளுடைய உடல் எடையை அதிகப்படுத்திக்க மாட்டோம். முதல்ல அதை ஸ்டாப் பண்ணுவோம். கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய நார்சத்து ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி உடல் எடையை நமக்கு வேண்டிய அளவுக்கு நமக்கு குறைத்து கொடுக்கும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய சீரான செயல்பாடுகளுக்கும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கும், உடலில் ரத்த ஓட்டம் சரியாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போ ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்களினுடைய குறைபாடாலையும் ரத்த சிகப்பணுக்களினுடைய குறைபாடும் நிறைய பிரச்சனை ஏற்படும். குறிப்பாக ரெட் பிளட் செல்ஸுடைய கவுண்ட் குறையும் போது நமக்கு ரத்த பொருத்தமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். இதனால் அனிமியாவுக்கான அறிகுறியான அந்த குமட்டல், வாந்தி போன்ற பிரச்சனை, உடல் சோர்வு பிரச்சனை இதெல்லாமே நமக்கு ஏற்படும். தலை சுற்றல், மயக்கம் எல்லாம் உண்டாகும். ஸோ இதெல்லாம் கியூர் பண்ணிக்கிறதுக்கு, ரெட் பிளட் செல்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு இரும்பு சத்து வேணும். அந்த இரும்பு சத்து கொத்தவரங்காயில் இருக்குது. ஸோ இரும்பு சத்து கிடைக்கும் போது கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் சாப்பிடும்போது இரும்பு சத்து கிடைக்கும். ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் ரத்தப்புரதமான ஹீமோகுளோபினும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது ரத்தப்புரதமான ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜன் கடத்து செல்லும்போது ஸோ உடல் நமக்கு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிடும். சோர்வெல்லாம் நமக்கு இருக்காது. அந்த அனிமியாவை கியூர் பண்ணி மீண்டும் வராமல் தடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு திறன் கொண்டது கொத்தவரங்காய். நாம் அன்றாடம் வெளியில் செல்லும்போது பல வகையான நோய் கிருமிகளினுடைய தாக்குதல்களை எதிர்கொண்டுட்டு தான் இருக்கும். இப்படிப்பட்ட கிருமிகள் நமக்கு நோய்கள் ஏற்படாமல் பாதுகாக்கிறது நமது உடலில் இருக்கக்கூடிய இம்யூன் பவர், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் தான். ஸோ கொத்தவரங்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய இம்யூன் பவர் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதை நமக்கு அதிகப்படுத்தும் இம்யூன் பவரை. அதனால் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுப்பெற ஆரம்பிக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள், சளி தொந்தரவுகள்லாம் கியூர் பண்ணிக்கலாம். குறிப்பாக சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால வைரஸ் தொற்று நோய்கள், பாக்டீரியா தொற்று நோய்களையும் வராமல் தடுத்து நலமோடு இருக்கலாம். சருமம் நலம் பெறுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். நமது சருமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெளிப்புற தோல் நமது உடலை பாதுகாப்பதோடு நமக்கு அழகிய தோற்றத்தையும் தருது. கொத்தவரங்காய் சரும பிரச்சனைகளுக்கு அதை கியூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், வேதிப்பொருட்கள் சேதமடைந்த திசுக்களை சருமத்திலிருந்து நீக்கும். அதாவது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ், இறந்த கிருமிகள், டெட் செல்ஸ் அதெல்லாமே அழுக்குகள், கிருமிகள் எல்லாத்தையும் வெளியேற்றுறதால முகத்தில் தோன்றக்கூடிய பிளாக் பிம்பிள்ஸ், கரும்புள்ளிகள், பிம்பிள்ஸ், பருக்கள், கண் கருவளையங்கள், பிளாக் சர்க்கிள்ஸ் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு கிடைக்கும். மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதை தொடர்ந்தும் பராமரிக்கிறதுக்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் தீர்வதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா கடுமையான மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம் எல்லாம் இருக்கும். வயிற்றில் உணவை செரிப்பதற்கு இருக்கக்கூடிய செரிமான அமிலங்களுடைய சமநிலை சீர்கெடுவதால் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிமானம் செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல் உண்டாகும். கொத்தவரங்காயில் நார்சத்து அதிகம் இருக்கு. ஸோ நார்சத்து இருக்கக்கூடிய உணவுகளையும் நீர் சத்து இருக்கக்கூடிய உணவுகளையும் தேடி சாப்பிடும்போது மலச்சிக்கல் கியூர் ஆகிடும். அதனால கொத்தவரங்காய் எடுத்துட்டீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நார்சத்து உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணிவிடும், மீண்டும் வராமல் தடுக்கும். ஸோ அப்போ கொத்தவரங்காய் உங்களுடைய உணவுகளை பொரியல், கூட்டு எப்படி வேணால் சேர்த்துக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும். இதய நோய்கள் தீர்வதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். இதய நோய்கள் மற்றும் பாதிப்புகள் கொண்டவர்கள் இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்றத மருத்துவர்கள் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க.
ஸோ அதனால் நீங்கள் வந்து கொத்தவரங்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை வந்து குறைச்சி இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீராக செல்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் ரத்த நாளங்கள் மிக இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைலாம் அடிக்கடி உங்களுக்கு வந்து ஏற்படாது. அந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை வந்து நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். ஸோ இதனால் இதயம் வந்து அதாவது ரத்த ஓட்டம் வந்து உங்களுக்கு சீராக இருக்கும், இதய துடிப்பும் சீராக இருக்கும், மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். எனவே இந்த நன்மைகளை தொடர்ந்து பெறுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொண்டு நலமோடு வாழுங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.